வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2024 29வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்களில் ஈடுபடுகின்றேன். இது பிரதியீடு சார்பான வினா. 3 வாக்கிய பகுதிகளும் அவற்றுக்குரிய 3 குறியீட்டு கோவைகளும் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப குறியீடுகளும் வாக்கியங்களும் தரப்பட்டிருக்கு. அதற்கேற்ப ரோஜா பூ மிக வாசனை உள்ளது எனும் வாக்கிய பகுதிக்குரிய குறியீட்டு கோவை யாது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப நாங்க ரோஜா பூ என்பதற்கு மேலே உள்ள குறியீடுகள் ஒரு ஒழுங்கில தரப்படவில்லை. அதாவது வாக்கியங்களை குறிக்கிற குறியீட்டு கோவை ஒழுங்கில தரப்படாதபடியால் நாங்கள் இந்த 3 வாக்கியங்களையும் உற்று நோக்கி அதிலே இருக்கக்கூடிய ஒரே வகை குறியீடுகளை கொண்டு அந்த வாக்கியங்களை நாங்கள் வகைப்படுத்திக் கொள்வோம். இந்த 3 வாக்கியங்களையும் இருக்கக்கூடிய ஒரே சொல் என்றால் நிற என்ற சொல் 3லும் இருக்கின்றது. அப்ப ஒரு வாக்கியத்தில் முதலாவதாகவும், இன்னொரு வாக்கியத்தில் இரண்டாவதாகவும், இன்னொரு வாக்கியத்தில் மூன்றாவதாகவும் இருக்கின்றது. அப்ப இந்த சொற்களின் ஒழுங்கில அங்க குறியீடு ஒழுங்காயிருக்குமா இருந்தால் அதை கொண்டு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி குறியீடுகள் ஒரே குறியீடு 3லும் உள்ளதை நாங்க தேடி பார்த்தால் இந்த சாய் சதுரம் என்பது 3லும் இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாகின்றது. இந்த சாய் சதுரம் என்பது நிறத்தை குறிக்கின்றபடியால் அதுவும் வேறு வேறு இடங்கள்ல அந்த நிறம் என்ற சொல்லும் அந்த குறியீடும் அமைந்திருக்கிறபடியால் குறியீட்டுக்கு ஏற்ப அங்க சொற்கள் ஒழுங்கமைந்திருக்கிறது எங்களுக்கு தெளிவாகின்றது. அப்ப 3வது இடத்திலே நிறமுடைய வாக்கியம் இதுவாகவும், 2வது இடத்திலே நிறமுடைய வாக்கியம் இதுவாகவும், 1வது நிறமுடைய வாக்கியம் இது என்பதும் எங்களுக்கு தெளிவாகிவிட்டபடியால் நாங்கள் இப்ப ரோஜா பூ மிக வாசனை உள்ளது என்றதற்குரிய குறியீடுகளை காணக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல அதாவது நாங்க ரோஜா என்பது ரோஜா பூ நிறமுள்ளது என்பது எதை குறிக்கின்றது என்பதை விளக்க பாருங்க. இதுதான் ரோஜா பூ நிறமுள்ளது என்பதை இந்த ரோஜா பூ என்பதை இது குறிக்கின்றது. அப்ப முதல் விடையில இந்த ரோஜா பூ உள்ள இந்த 2 விடைகளும் பொருந்தும், இது பொருந்தாது. காரணம் என்னென்றால் வினாக்கள் விடைகளை ஒப்பிட்டு பார்க்கறத விட ஒன்றை தவிர்த்து விட்டோமா இருந்தா மற்ற 2லையும் இலகுவாக நாங்க கணித்துக் கொள்ளலாம். அப்ப ரோஜா என்ற சொல் முதல் வட்டத்துக்களை கற்பை குறிக்கின்றது. இனி பூ என்பதை பார்ப்போமா இருந்தால் பூ என்பது இங்கே 2 இடங்கள்ல இருக்கின்றது. அதாவது இந்த வாக்கியத்துல ரோஜா நிறப்பூ என்றது இருக்கின்றது. இந்த பூ என்பது இங்க 3வதாக இருக்கின்றது. அதே போல பூ என்பது இங்கே 2வதாக இருக்கின்றது. அப்ப பூ என்பது முக்கோணத்தை குறிக்கின்றது என்றபடியால் இது பொருந்தாது. அப்ப இந்த விடைதான் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். மிக என்பது பொருத்தமான பார்ப்போம். மிக என்பது இங்கே இருக்கின்றது. இதை குறிக்கிற வாக்கியம் இங்கே இருக்கின்றது. மிகை பொருத்தமாக இருக்கின்றது. மிக அடுத்தது வாசனை உள்ளது என்பது இந்த வாக்கியத்தில இறுதியில இருக்கின்றது. அப்ப அதை தொடர்பு படுத்துறது இது. ஆனபடியால் விடை 2வது மிக பொருத்தமாக இருக்கின்றது. இது முற்றிலும் பிரதியீடு சார்பான விடை வழக்கம். நன்று.